ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வைஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோட முடிச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வயசான ஹோனியும் நம்ம ஹீரோ கிட்ட இந்த அவங்களோட கிளானை எப்படியாவது ரிவ்யூ பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிராகன் ஸ்லேயர் ஹென்ரிக்கும் நம்ம ஹீரோவும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருந்தாங்க. இந்த சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைட் சீன் தான். நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் அப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஃபுல்லாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை வச்சு தரமான அட்டாக்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோட்டையும். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் ஈஸியாக டாச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹென்ரிக்கு ரொம்பவும் டென்ஷன் ஆகி எங்கடா ஓட பார்க்குற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் எக்கச்சக்க ஸ்வாடை வச்சு நம்ம ஹென்ரிக்கு அட்டாக் பண்ணுவான். ஆனால் நம்ம ஹென்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்ட்ரைக்ஸுன்ட்டு வர ஸ்வாடு எல்லாத்தையுமே அசால்ட்டாக நலிஃபை பண்ணிடுவான். நம்ம ஹென்ரிக்கும் இவங்கடா ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் ஷாக் ஆகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மேலேருந்து நம்ம ஹென்ரிக்கு அட்டாக் பண்ண வருவான். ஆனால் நம்ம ஹென்ரிக்கு அதை அசால்ட்டாக டாச் பண்ணுவான். நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிட்டான், என்னோட ஆல் மாஸ்டர்ஸ்க்குள்ளே இவன் அசால்ட்டாக டாச் பண்ணிட்டானா அப்படின்ட்டு. பார்த்தா நம்ம ஹென்ரிக்கும் அவனோட கையை பிடிச்சி விசிறு எட்டிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோவும் போய் செவுத்துலேயே முட்டி கீழே விழுவான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நீ என்னதான் நெக்ரோமான்சராக இருந்தாலும் உன்னோட ஸ்பிரிட்ஸ் அண்ட் சமான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோருக்கு மான்ஸ்டர் ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேய் மாதிரி வரான். ஹென்ரிக், நான் இருக்கிறத மறந்துட்டேன், நான் ஃபஸ்ட்டு ஸ்பிரிட் மாஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கை ஃபுல்லாக லாக் பண்ணுறான். பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து 10th ஃப்ளோருக்கு வரதுக்கு முன்னாடி 9th ஃப்ளோரில் ஒரு பாஸ் மான்ஸ்டர் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு அட்டாக் பயன்படுத்திட்டுப்பா இல்லையா, அந்த அட்டாக் தான் நம்ம ஹீரோவும் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான். இந்த அட்டாக்கை பார்த்த ஹென்ரிக்கு என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் உன் கதை முடிய போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ஹென்ரிக்கு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹென்ரிக்கும் இப்போ என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை எடுத்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக தோணுது, எனக்கு ஏன் தப்பாக தோணுது இந்த ஸ்வாடு பேட்டர்ன் அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா வேல்கன் கட்டி வச்சுருந்த அந்த செயினை அசால்ட்டாக அவன் ஸ்வாடை வச்சு பிரேக் பண்ணுறான். நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்லேருந்து எப்படியோ தப்பிச்சிடுறா சார்ஜினியாக் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கத்துறான். பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் ஸ்லேயரும் நம்ம ஹீரோவை நோக்கி வந்த அந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக கட் பண்ணுறான். கட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த அட்டாக்கை நலிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவையும் போய் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்டே ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கனுக்கு அந்த ஸ்வாட் ஹேண்ட்லேயே வச்சு வாயிலே ஒரு அடி அடிச்சு நீ எல்லாம் வாய் பேசுகிற அப்படின்ட்டு அவன் ஓங்கி ஒரு உதைக்கிறான். நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா உன்னோட கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நான் ஹீரோவை போயிட்டு இப்போ அட்டாக் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவன் கையில் வச்சுருந்த வில்லை எடுத்து நம்ம ஹென்ரிக்கு அட்டாக் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா 2 அம்பு போய் அந்த ஹென்ரிக்கு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹென்ரிக்கும் பரவாயில்ல உன்னோட அந்த ஆர்ச்சரி ஸ்கில்லும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்லேருந்து அசால்ட்டாக டாச் பண்ணுறான். டாச் பண்ண அம்புலேருந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிலீஸ் ஆகுது. அப்போ ஹென்ரிக்கும் ஷாக் ஆகிறான், மேஜிக்கான்னு. நம்ம ஹீரோ மாட்டினியா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த அம்பெல்லாம் போயிட்டு நம்ம ஹென்ரிக் முதுகுலேயே குத்துது. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அவனும் ரொம்பவும் ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்ட்டு அவனும் அவனோட ஹோனி மாஸ்க் எடுத்து வியர் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் பேட்டில் ஃபோர்சைட்டுங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ணி வேற பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கு அட்டாக் பண்ண வரான். அப்போ ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதை எப்படி இந்த அட்டாக்லேருந்து இப்போ டாச் பண்ணுவேன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் டொர்னேடோ மாதிரி ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் என்னோட சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, அவன் திரும்பவும் ரெக்கவர் ஆகிட்டான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதானா அவனோட ஸ்கில்லு, இப்போ என் ஸ்கில்லை காட்டண்டா அப்படின்ட்டு அவன் ஒரு டிராகன் மாதிரி ஒன்று உருவாக்குறான். அவனும் பார்த்தீங்கன்னா வா என்னோட ஃபைட் பண்ண வா அப்படின்ட்டு அவனும் ரொம்ப ஷைக்கோவாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிறான். அப்போ ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபாக்ஸ் மாஸ்கை யூஸ் பண்ணுறான். அவன் மாஸ்க் யூஸ் பண்ணுறது இங்கே மீகோவுக்கு சென்ஸ் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோவும் இந்த மாஸ்கை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சா அப்படின்ட்டு ஃபாக்ஸ் மாஸ்க்குன்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓனி இருக்க இடத்துல தான் காட்டுறாங்க. அவரு தூங்கிட்டு இருக்காரு. சடனாக பார்த்தீங்கன்னா அவர் இருக்க இடம்லாம் அதிர ஆரம்பிக்குது. இங்கே என்னடா நடக்குது அப்படின்ட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. நம்ம மீகவும் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட வேகமாக முன்னாடி போகுது.
அப்போ நம்ம ஹோனி தாத்தாவும் பார்த்தீங்கன்னா மீகோ அங்கெல்லாம் போகாத ரொம்பவும் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம மீகவும் சத்தம் போட்டுட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட அட்டாக்கை மறுபடியும் லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம அட்டாக்கும் இந்த அட்டாக்கை நீ செத்துருவோடா அப்படின்ட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா அவன் அப்படி சடனாக மறைஞ்சு போயிடுறான். நம்ம ஹீரோவும் அவன் எங்கே மறைஞ்சு போயிட்டானா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அதை சென்ஸ் பண்ணி அதை அப்படியே அசால்ட்டாக அதை டாச் பண்ணுறான். நம்ம ஹீரோ கிட்ட வந்திருப்பான் ஸ்வாடை எடுத்துகிட்டு. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்படி அவன் டாச் பண்ணான் அப்படின்ட்டு அவன் ஹென்ரிக்கும் ஷாக் ஆகுவான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா முன்ன இவ்வளோ ஸ்பீடில் இல்லையே, இப்போ தானே அந்த ஸ்பீடுக்கு மாறி இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் ஷாக் ஆகுறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மித்திக்கல் ஃபாக்ஸோட மாஸ்க்கு தான் இவனுக்கு யூஸ் ஆகுதா அப்படின்ட்டு நம்ம ஹென்ரிக்கும் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்க்குறேன்டா இந்த மாஸ்க் எவ்வளோ நேரம் உனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உள்வரினாட்ட ஃபிங்கர்ஸில் ஸ்பைக்ஸ் எல்லாம் கொண்டு வரான். அவனும் பார்த்தீங்கன்னா சும்மா மின்னல் வேகத்தில் நம்ம ஹென்ரிக்கு அட்டாக் பண்ண கிட்ட போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தரமான அட்டாக்லாம் கொடுக்குறான். அது அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் நலிஃபை பண்ணிடுறான், அப்படி இல்லைன்னா டாச் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க நீயா நானா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் இந்த மாஸ்க் எனக்கு என்னதான் இருந்தாலும் இவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் ஹென்ரிக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹென்ரிக்கு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு நடுவில் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறோம், அவன் மேஜிக்கே யூஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் அட்டாக்லேருந்து ஈஸியாக டாச் பண்ணி பின்னாடி போய் நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அந்த ஃபாக்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சாம் அப்படின்ட்டு அவனும் அந்த சாம் ஸ்கில்லை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனும் சாம் ஸ்கின்ல ஹென்ரிக்கு அப்படியே லாக் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாம் ஸ்கில்லை அசால்ட்டாக அப்படியே பிரேக் பண்ணி வெளியே வரான். அப்போ ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த யூஸ்லெஸ்ஸான ஸ்கில்லெல்லாம் ஏன் மேலே ஒர்க் ஆகுமாடா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கிட்ட வந்துடுறான். கிட்ட வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறான். நான் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுவேன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான், இந்த ஒன் பஞ்ச் மேன் ஸ்கில்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சைத்தாமா ஓட்டம் ஒரே பஞ்சில் அவன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்ட்டு அவனும் வேகமாக அட்டாக் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஓங்கி அவன் வயிற்றுலேயே குத்துறான் பாருங்க. குத்துல அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்டே ஏற்படுது. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டஸ்டெல்லாம் பரவுது. கீழே இருந்துட்டு நம்ம வேல்கனும் யாரா ஜெயிச்சிங்க அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு உருவம் தெரிய ஆரம்பிக்குது. வேல்கனும் யாரா அப்படின்ட்டு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் நின்றுக்கிட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா வாயில் மூக்கில் எல்லாம் கண்ணில் எல்லாத்துலேருந்து பிளட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா சாச்சினியாக நீ ஜெயிச்சிட்டியா, உனக்கு ஒன்றும் பரவாயில்லையே, இப்போ நல்லாதானே இருக்க அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் என்னோட ஸ்ட்ரென்த்து மொத்தமும் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஸ்லேயரும் பார்த்தீங்கன்னா அவனும் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்போ நான் அந்த டிராகன் ஸ்லேயரும் பார்த்தீங்கன்னா நீ பாஸ் ஆகிட்ட சார்ஜினியாக் அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் என்னோட ஃபைனல் அட்டாக்கை யூஸ் பண்ணவே இல்லைடா அப்படின்ட்டு சொல்கிறான். ஆமாம் இல்லை நான் யூஸ் பண்ணவே இல்லை, சரி நான் உன் ஆசையை நிறைவேற்றிடுறேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் தேவையில்லாமல் வாயை விட்டணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் மாதிரி ஒன்று நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபைனல் ஸ்ட்ரைக், முடிஞ்சதுலேருந்து டாச் பண்ணிக்க சார்ஜினியாக் அப்படின்ட்டு அந்த அட்டாக்கை ரிலீஸ் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் என் ஜோலி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சும்மா சொன்ன நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்ட்டு வந்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளவர்ஸ் மாதிரி மாற்றிடுறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த சாப்டர் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.